Hello guys, welcome to Gopi Vlogs. Title already பார்த்திருப்பீங்க. It's a brand new empty helmet. இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம்னு கூட சொல்லலாம். அன்பாக்சிங் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நாகர்கோயில்ல கியர்ஸ் நாகர்கோயில்னு ஒரு ஷாப். இன்ஸ்டாகிராம்ல விசிட் பண்ணுங்க. பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம போயிட்டு விசிட் பண்ணுங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஏஜிபி, எம்டி, ஆக்ஸ்ஆர், ஆக்சிஸ். நீங்க கேட்கறத அவங்க கிட்ட இல்லாட்டியும் அவங்க ரெஃபர் பண்ணி கண்டிப்பா உங்களுக்காக வாங்கி கொடுப்பாங்க. பாக்ஸை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் ட்ரீம் இது அப்படின்னு சொல்லலாம். ஹெல்மெட் வாங்கினா அது எம்டியில தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் எப்போவோ ஃபிக்ஸ் ஆயிருந்தேன். ஒரு வழியா பிரிச்சாச்சு பேக்கேஜ் எல்லாம். என்னடா ரொம்ப நேரம் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறானே, இன்னும் ஹெல்மெட்டை காமிக்க மாட்டேங்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த பாக்ஸை பிரிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னோட ட்ரீம்னு சொல்லலாம். எனக்கு இந்த லோகோ பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லோகோ எம்டி. ஃபைனலி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஹெல்மெட்டை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கீங்க.
ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதுதான் நான் வாங்கியிருந்தேன் அந்த டேக். கேடிஎம்னு பிரிண்டாக இருக்கும், பிளாக் கலர். மோஸ்ட்லி எல்லாம் ஆரஞ்சு தான் போட்டிருப்பாங்க, பூஸாக இருக்கட்டுமே அப்படின்னு தான் பிளாக் வாங்கியிருந்தேன். நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன் பைக்கு. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது ரொம்ப வருஷமா சொல்லுவாங்க. ஹெல்மெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கதையெல்லாம் சொல்லிடுறேன். ஆக்சுவலி அதான் எங்கள் வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யானை வாங்குறதுக்கு முன்னாடி ஏன்டா துரட்டி வாங்குற அந்த அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படிதான். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் போய் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், க்ளவுஸ் வந்து நான் 1 இயர் முன்னாடியே வாங்கியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஆசைப்பட்டது க்ளவுஸுக்கு தான், கேடிஎம் க்ளவ் வாங்கியிருப்பேன். ரொம்ப பிராண்டட்லாம் நினைக்காதீங்க, ஜஸ்ட் அந்த 800 rupees அமேசானில் வாங்கியிருந்திருப்பேன். அப்படியே எனக்கு வந்து ஸ்டார்டிங் சின்ன சின்ன பொருள், அப்படியே ஒரு பைக்குனா அதுக்கு தேவையான பொருள், அப்படி ஸ்டார்டிங்லேருந்து பைக் வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் காசு சேர்க்கறது வீட்டில் கேட்கறது ஈஸி தான். பட் வீட்டில் ஃபஸ்ட்டே இந்த மாதிரிலாம் கேட்டுட்டோம்னா, இது கிடைச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த பைக்கு மேலே. எல்லாம் வாங்கிட்டோம்னா அந்த பைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி எம்டிங்கிறது இதை பார்த்தாலே எனக்கு முடியலை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐ கேன் ஃபீல் இட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த டேக் ஆக்சுவலா. ஓகே, இப்போ ஹெல்மெட்டை பார்ப்போம்.
2.2 mm திக்னஸ் இருக்குது. வாவ், நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்குது, திக்கா. வேற இதுல என்ன ஆன்டி ஸ்கிராச் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து இப்போ நீங்க ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஃப்ரண்ட்ல ஏதாச்சும் மணல் லாரி அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மண்ணு பட்டு சில கண்ணாடி எல்லாம் ஸ்கிராச் ஆகும். நீங்க பாத்துருக்கலாம், இந்த லோக்கல் ஹெல்மெட்ஸ் எல்லாம் பாத்துருக்கலாம், குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் தெரியும். நீங்க அது ஆப்போசிட்ல ஏதாச்சும் லைட் அடிக்கும் போது கோடு கூட தெரியும், நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். பட் இதுல அப்படி இருக்காதுன்ட்டு போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பா சீக்கிரமாவே ஒரு வீடியோ போடுறேன். ஈஸி லென்சஸ், குவிக் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் ஆக்சுவலா இதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குவிக் ரிலீஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க இப்ப டூரிங்ல வந்து டூரிங் போயிட்டு இருக்கிறீங்க, சடனா ரிமூவ் பண்ணா இது இழுத்து விட்டா ரிமூவ் ஆயிடும். மற்ற இதுனா கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொரு பைட்டா வெளியில வர்ற மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி இல்லை, ஃபோமால இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து எம்டி ஃப்ரெண்ட்ஸோட யூஸ் பண்ணியிருக்கிறேன். எஸ்ஐ போட்டோன்னா ரொம்ப கம்ஃபர்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஏர் சர்க்குலேஷனே இல்லாத மாதிரி இருக்கு. இதுல வந்து வென்டிலேட்டர், ஏர் வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேட்டர். இந்த பின் வந்து ஃப்ரண்ட்ல இருந்துச்சுன்னா க்ளோஸ், பின்னாடி எழுத்தணும்னா ஓப்பன்ல இருக்கும். ஏர் வந்து நல்ல உள்ள சர்க்குலேட் ஆகும். ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பாய்லர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒயிட் கலர் கிரீனு, நியான் கிரீனு பார்த்தேன். பட் அது டியூக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காது, அவ்வளோ மேட்சிங்காக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் ஒயிட் வாங்கினேன். ஒயிட் அதுவும் இல்லாமல் நான் பார்த்துட்டோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. பின்னாடி அதேமாதிரி ஏர் வென்டிலேட்டர் வெளில ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஹைவேஸ் எல்லாம் டெம்பரேச்சர் ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்தில் ஏதாச்சும் வெளில கிளம்புனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்வெட் ஆகாது. என்ன இதை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஆக்சுவலா எனக்கு யூடியூபர் ரொம்ப எனக்கு நாலேஜ் கெயின் பண்ணணும்ட்டு ஒருத்தர் நான் சொன்ன அன்லக் ஜாக் என்னோட எனக்கு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த அண்ணன் கிட்ட இருந்து, அன்லக் ஜாக் கிட்ட இருந்து ரொம்ப கத்துக்கிட்டேன். ஹெல்மெட் வந்து எப்பவுமே இப்படி பிடிச்சிட்டு போடுங்க. இதை வந்து உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டு அது கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஹெல்மெட் இப்படி பிடிச்சிட்டு போடணும்னு அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது எந்த ரீசனுக்குன்ட்டு கரெக்டா சொல்ல முடியல. பட் ஒரு அந்த ரோப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். நீங்க பிடிக்காம போட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அதான் சொல்லணும். அதனால எப்பவுமே இப்படி 2 ரோப்பையும் 2 சைடு இதையும் பிடிச்சிட்டு வியர் பண்ணுங்க. கைஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. நான் எம் சைஸ் எனக்கு லூஸா இருக்குமோன்னு நினைச்சேன். வாவ், எம்டி ஸ்டிங்கர் பி நியூரான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குது. நான் நினைச்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி அதிகமாவே இருக்குதுன்னு சொல்லலாம். வாவ், ஃபைனலி காட் இட். என் ஃப்ரெண்ட்ஸும் இதே ஹெல்மெட் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். அவங்க எல்லாத்தையும் விட நான் பெரிய பையன் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவங்களுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ஐ காட் இட், எம்டி. வாவ். ஓகே கைஸ், எம்டி ஹெல்மெட் ரிவ்யூ வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே கைஸ், அன்பாக்சிங் பண்ணோம். ஃபீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். நிறைய இதுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல, சும்மா தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். பைக் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய vlogs பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங்.